ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் லாவண்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வெண்டைக்காய் மோர் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய டிஷ் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். நீங்கள் வீட்டில் வந்து காயே இல்லைன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி லஞ்சுக்கு சிம்பிளான டிஷ் கூட செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை genreviews.online. இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை பற்றி ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாகணும். ஸோ நீங்கள் ரிவ்யூஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம போய் பார்ப்போம். இப்போ நீங்கள் ரிவ்யூஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து genreviews.online கூட நீங்கள் பார்த்துட்டு நல்ல குவாலிட்டியான பொருளை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஜாரில் வந்து 8 பல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு துண்டு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கப்பு தேங்காய் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை பேஸ்ட் போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வடைச்சிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நறுக்கிய வெண்டைக்காவை சேர்த்துடலாம். இப்போ வெண்டைக்காய் வந்து நல்லா நீங்கள் அந்த எண்ணெயோடு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா கலரிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த வலுவலுப்பு தன்மையெல்லாம் போகும். இப்போ நம்ம சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வெண்டைக்காய் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு எண்ணெயிலேயே. இப்போ எல்லா வெண்டைக்காவும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டோம். இப்போ வந்து அதே வடைச்சட்டிலே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகும் கடலப்பருப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகும் கடலப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். ரொம்ப நம்ம வந்துட்டு தீய விடக்கூடாது, மீடியமான ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். இப்போ நம்ம 2 வரமிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு பெருங்காயத்தூளை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும், இல்லைன்னா பெருங்காய வாசம் தான் அதிகமாக வரும். இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெண்டைக்காய் வந்து வணக்கி வச்சுருந்தோம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வணக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவும் வெண்டைக்காவும் நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் அடுப்பை அதிகமாக வச்சு கருக விடக்கூடாது, அதனால் அடி பிடிக்காமல் நம்ம நல்லா கலரிட்டே இருக்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் தண்ணி, அந்த மசாலா தண்ணி இருந்துச்சுல, அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து நம்ம ஒரு 2 கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடிப்பிடிக்காமல் கலரிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், கொதி வந்துருச்சு. அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கலாம். இப்போ நான் நைட்டே வந்து தயிரை போட்டு நான் இப்போ மோராக சிலுப்பி வச்சுட்டேன். இப்போ மோர் வந்து நமக்கு புளிக்காமல் இருக்கணும், அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மோரையும் இதோட சேர்த்திடலாம். இப்போ மோர் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் உங்களுக்கு மறுபடியும் எப்படின்னு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு மோர் குழம்பு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்கள் வீட்டில் கூட கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா கூட நீங்கள் குயிக்காக இந்த மோர் குழம்பு நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ வெண்டைக்காய் மோர் குழம்பு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து வெண்டைக்காய் மோர் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க.